வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காரு. இந்த மாதிரி நெக் சோக் வந்து ஸ்டாண்டிங் பொசிஷன் இல்லாமல் இந்த மாதிரி வந்து படுத்துக்கிட்டோ இல்லை பின்னாடி சாச்சிட்டோ பண்ணால் எப்படி டிஃபென்ஸ் பண்ணி கேட்டிருக்காரு. தெளிவாக உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன், பாருங்கள். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மாஸ்டர் கண்ணன். நம்ம ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நெக் சோக். ஓகேங்களா, ஸ்ட்ரீட் ஃபைட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரொஃபஷனல் வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபைட்டாக இருந்தாலும் சரி, ஓகே, எம்எம்ஏவாக இருக்கட்டும், இல்லை UFC ஃபைட்டாக இருக்கட்டும், எந்த ஃபைட்லையுமே ஜூடோவாக இருக்கட்டும், எதுலையுமே பார்த்தீங்கன்னா லாக் நெக் சோக் போட்டாங்கன்னா அதுலேருந்து தப்பிச்சு வரது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகேவா. ஏன்னா அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. நான் அது விஷயமா வீடியோ போட்டிருந்தேன். நெக் சோக் ஸ்டாண்டிங் பொசிஷனில் பண்ணிட்டாங்க அப்படின்னா டிஃபென்ஸ் வந்து நம்ம பாயிண்ட் அடிச்சு, ஓகேவா, பாயிண்ட் அடிச்சு. ஏன்னா வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் நம்ம பண்ணுறோம். நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணி கேம் டைப் நான் வந்து ரிலீஸ் பண்ணிடுவேன், இல்லை அப்படி பண்ணி இப்படி பண்ணா ஒன்றுமே முடியாது. ஏன்னா பயங்கர டேஞ்சரில் இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் நாக் அவுட் தான், ஓகேவா. எங்கள் ஸ்போர்ட்ஸ் கேமில், ஓகேவா, அதுவே நீங்கள் வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து அந்த கேம் தேவையில்லை ஒன்றுமே தெரியாமல் நீங்கள் வந்து ஸ்ட்ரீட் ஃபைட்டில் மாட்டிட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து ஃபினிஷ் தான், ஓகேவா. டெத்து கன்ஃபார்ம், அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கன்ஃபார்ம் வந்து நீங்கள் கிளியர் முடிஞ்சிருக்கும், ஓகேவா. ஏன்னா அவ்வளோ டேஞ்சர்ஸ் லாக் இருக்குது. அதனால் கேர்ஃபுல்லாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒருவேளை அந்த மாதிரி லாக் யாராவது பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கு என்ன டிஃபென்ஸ் பண்ணி சொல்லிட்டு ஸ்டாண்டிங் பொசிஷனில் தப்பு நம்ம பாயிண்ட் டார்கெட் பண்ணுவோம். இங்கிட்டும் பாயிண்ட் டார்கெட் பண்ணி நம்ம சடனாக எடுத்துலாம். ஏன்னா பாயிண்ட்ஸ் வரும்போது இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான பிளேஸ். தப்பு நம்ம வந்து பிடிச்சி பிச்சு அடிச்சிடும், ஓகேவா. நம்ம தப்பிக்கணும் பண்ணி தான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து இந்த பாருங்கள், இப்போ சிட்டிங் பொசிஷன் இருக்கேன், படுத்துக்கிட்டாலும் அதே டெக்னிக் தான். சிட்டிங் பொசிஷன் பாருங்கள், இப்போ படுத்தாலும் அதே டெக்னிக் தான். இப்போ லாக் பாருங்கள், ஒரு பேசிக் ட்ரைனிங் ஒரு ட்ரைனர் தான் கற்றுக் கொடுத்துருக்கேன். நான் லாக் கரெக்டாக போட்டார். ஓகே, இந்த மாதிரி லாக் பண்ணிட்டாங்க. சில வீடியோ என்ன பண்ணுறாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன், அவர் டைப் பண்ணலாம், எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போ டைப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, டைப் பண்ண ஃபுல் டைப், எஸ் ஃபஸ்ட் பார்த்துங்க. டைப் பண்ணிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா, இந்த மாதிரி லாக் போட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள், இந்த காலை தூக்கி வச்சு இப்பெல்லாம் லாக் பண்ணிட்டு டைப் பண்ணுறேன். அவருக்கு பெயின் ஃபீல் ஆகுது பாருங்கள். லைட்டாக பிடிச்சிருக்கும் போது என்னால் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு என்னால் முடியல. காலை தூக்கி வச்சு லாக் பண்ணி ரிலீஸ் பண்ணாலும் அதெல்லாம் வாய்ப்பு கிடையாது, ஓகேங்களா. ரியல் செல்ஃப் டிஃபென்ஸ் வரும்போது மறு லாக்லாம் போட்டு நீங்கள் தப்பிக்க முடியும், ஓகேவா. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும்னா, இப்போ பாருங்கள், இதை நீங்கள் பேசிக்காக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகே, லாக் எஸ், ஓகே. பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாக் பண்ணியாச்சு. லாக் பண்ணவும் உங்களை பேசவே முடியாது, ஓகேவா. அப்படி இருக்கும்போது கீழே படுத்துட்டாலும் சரி, இப்படி இந்த பொசிஷன் இருந்தாலும் சரி, இந்த ரெண்டு கை இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எவ்வளோ எழுத்தாலும் டைப் போகிறோம். இந்த பாருங்கள், ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த பாருங்கள், ஃபேஸ் பக்கமாக இந்த ஃபேஸை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பாருங்கள், எவ்வளோ முடியுதோ கண்ணு, காது, மூக்கு, இந்த பாருங்கள் எங்கே கிடைக்கணும் பார்த்துங்க. பாருங்கள், எனக்கு எங்கே கிடைக்குது, அவன் மூக்கில் கை விட்டேன், கண்ணு எனக்கு இந்த எல்லாரும் கிடச்சி எங்கே கிடைக்குதோ பிடிச்சி ப்ரெஸ் பண்ணும், ஓகேவா. ஏன்னா ஃபேஸில் அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ராங்காக ஃபேஸு, கண்ணையோ மூக்கையோ, இந்த பாருங்க, இந்த தொண்டைக்குழியவோ வாயவோ, ஓகேங்களா, இந்த காது ஓரமோ யாராலையும் ஸ்ட்ராங் படுத்த முடியாது, ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் அங்கே தான் வந்து என்ன பண்ணணும், ப்ரெஷர் பண்ணி ஃபோர்ஸாக பண்ணணும், ஓகேவா. இப்போ ஒரு பேசிக் ஸ்டூடெண்ட் நான் ஒரு ஹெவியாக பண்ணனா நாளைக்கு கிளாஸ் வர மாட்டேன், ஓகேங்களா. அதனால் நான் மெத்தட் உங்களுக்கு டெக்னிக் தெளிவாக சொன்னேன், ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். அழகாக ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். செல்ஃப் டிஃபென்ஸ் வரும்போது நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும். அதுக்காக உங்களுக்கு ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஓவரால் என்ன வேணும் பண்ணுங்கள், நீங்கள் தப்பிச்சுக்கணும், ஓகேவா.